ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. இப்போ நம்ம ஒரு புது ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ராமா வந்து எதை பற்றி அப்படின்னா, அதோட ஆன்லைனர் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கேர்ள்ஸ்ட்டுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இடையிலான காதல் கதையை பற்றினது தான் இந்த ட்ராமா. இந்த கதை எப்படி வந்து இருக்கும் அப்படின்னா, மாடர்ன் வேர்ல்டையும் ஏஷியன் வேர்ல்டையும் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி ட்ராமாவோட நேமும் கூட வந்து கோல்டன் ஹவுஸ் அண்ட் ஹிடன் லவ் நல்லா இருக்குல்ல. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். கதை ஸ்டார்ட் ஆன உடனேவே வந்து ஏஷியன் டைம் பீரியட தான் காட்டுறாங்க. ஸோ 2 பேரை காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து, நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வந்து கலெக்ட் பண்றதுக்காக வெளியே போறேன். ஸோ போயிட்டு நான் வந்து சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே போறாரு. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் பேசுறத தூரத்துல வந்து 2 பேர் வந்து வாட்ச் பண்ணிட்டு, அதுல அவங்களுக்கு வேலை பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சோல்ஜர் வந்து ஜெனரல் மேனேஜர்ட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன அவங்க வந்து ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. டைம் ஆச்சு நம்ம போறதுக்கு. நான் வேணா சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, விடு பேசட்டும். இதுக்கப்புறம் வந்து அவங்க எப்ப பார்க்க போறாங்கன்னே தெரியாது. எப்ப பேசுவாங்கன்னே தெரியாது. இது அவங்களோட கடைசி டைமு. அதனால போயிட்டு வரேன். குட் பை நான் கொஞ்சம் சொல்லிட்டு வரட்டும். வெயிட் பண்ணலாம்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்றாங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து, "நீ கவலைப்படாத. நான் சீக்கிரமா வந்து உன்னைய பார்க்கறதுக்காக வரேன். நீ வந்து எனக்காக காத்துக்கிட்டு இரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கருந்து கிளம்புவாரு. ஆனா கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவரோட ஃபேஸே வந்து காட்ட மாட்டாங்க. நம்மளோட ஹீரோவோட ஃபேஸ மட்டும் தான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லயுமே வந்து காட்டிட்டு இருப்பாங்க. அவரு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து கேட்பாங்க. "ஸோ நீங்க வந்து எப்ப வருவீங்க?" அப்படின்னு கேட்கிறப்ப, எப்ப அந்த செர்ரி பிளாசம் ட்ரீ வந்து செர்ரீஸ் எல்லாம் போடுதோ, நான் வந்து அப்போ உன்னை பார்க்கறதுக்காக கண்டிப்பா வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புவாங்க. ஸோ இதுல டைட்டில் கார்ட போட்டு நம்ம ட்ராமாவ வந்து ஆரம்பிக்கிறாங்க. ட்ராமா ஸ்டார்ட்டிங்ல எங்க காட்டுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ 2024 காட்டுறாங்க. அதுவும் மார்ச் மாசத்துல. எங்க காட்டுறாங்கன்னா, சைனால பெய்ஜிங் சிட்டிய வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த டெவலப்பான கண்ட்ரில இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் சீனரீஸ காட்டிட்டு, ஒரு ரேடியோ ஷோல வந்து ஒரு வாய்ஸும் கேட்குது. என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இங்க வந்து எரிக்கல் மழை வந்து இந்த நகரத்துல விழப்போகுது. அதுவும் எங்க அப்படின்னா வந்து அவுட்டர் கோஸ்டல் ஏரியா இருக்கும் இல்லையா? அந்த கடல் கரை பக்கத்துல இருக்கக்கூடிய இடம். ஸோ அங்க தான் விழப்போகுது. ஆனா அது எத்தன பேர் தான் வந்து பார்க்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அது வந்து அதிகாலையில 2 மணிக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரேடியோல அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயினும் வந்து அந்த சிட்டிக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருப்பா. ஸோ திங்ஸ் எல்லாம் வந்து அந்த வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்ப, அவ வந்து ஒரு மரத்த பார்ப்பா. அந்த மரம் வந்து பயங்கரமா பட்டு போயிருக்கும். ஸோ அது என்ன மரம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்திருப்போம் இல்லையா? அந்த செர்ரி பிளாசம் மரம் தான். அது வந்து பட்டு போயிருக்கும். ஸோ இது என்னடா வீட்டுக்கு கொஞ்சம் அழகே இல்லாம இருக்கு. சரி கண்டிப்பா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு இவ நினைச்சுக்கிட்டு இருக்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. "என்னம்மா நீ தான் அந்த வீட்டுக்கு வந்து புதுசா வந்திருக்கியா? உன் கூட யாரெல்லாம் வந்து தங்க போறாங்க?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இல்ல ஆன்ட்டி நான் மட்டும் தான் இங்க வந்து தங்க போறேன்." அப்படின்னு கேட்க, "ஏம்மா உன் பாய் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ண வரலையா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இல்ல ஆன்ட்டி நான் வந்து சிங்கிள் தான். நான் வந்து என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் நானே மூவ் பண்ணிக்குவேன்." அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சொல்லிட்டு அவ வந்து மூவ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த பக்கத்து வீட்டு ஆன்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "நீ தனியாவா இருக்க போற இந்த வீட்ல? இந்த வீட்ட பத்தி நீ எதுவும் விசாரிச்சு எதுவும் வாங்கலையா? இங்க பல 100 வருஷமா ஒரு பேய் சுத்திக்கிட்டு இருக்கிறதா வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஹாண்டட் ஹவுஸு. இதுல ஏம்மா தனியா இருக்க போற?" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினும் வந்து, "ஆன்ட்டி எனக்கு அது மேலலாம் நம்பிக்கை கிடையாது. நான் வந்து கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக் பெர்சன். அதனால பரவால்ல. வீட வந்து நான் ரெனோவேட் பண்ணிட்டு இங்க இருந்துக்கிறேன். என்னால தனியா ஹேண்டில் பண்ணிக்க முடியும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்மளோட ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளுக்கு வந்து 27 வயசாச்சு. ஆனா வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கவே கூடாது. கடைசி வரை சிங்கிளா இருந்து செத்து போணும் அப்படிங்கிறது தான் வந்து ஹீரோயினோட ஒரே எய்மு. எய்ம்ன்னு சொல்றத விட எதுவுமே சரியா செட் ஆவல. அதனால தான் இந்த முடிவு. ஸோ இவ வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில வந்து ஃபேஷன் டிசைனரா ஒரு டீச்சருக்கு கீழ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹீரோயின் திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, வந்து ஒரு திங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழுக்கி கீழ விழ, அந்த நேரத்துல இந்த மாடர்ன் வேர்ல்டுல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ, அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா? ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் ஏஷியன் டைம்ல. அதே ஆளு இப்ப மாடர்ன் வேர்ல்ட்ல என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா,
இருப்பான். ஸோ அவன் தான் என்ன பண்ணுவான் அப்டின்னா, நம்ம ஹீரோயின் விழ போவா இல்லையா? அவள வந்து அப்படியே பிடிக்க, அப்படியே என்ன ஆகுது அப்டின்னா, பேக்கிரவுண்ட்ல வந்து ஹீரோ, ஹீரோயின் மியூசிக்லாம் ஓடுது. அவனும் வந்து "நீங்க ஓகே தானா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "ஆமா, நான் வந்து ஓகே தான்." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி வந்து ஹீரோக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இத நோட் பண்ற ஹீரோவும், "இது என்னடா வந்து புதுசா இருக்கு." அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுவான். பட் சொல்லிக்க மாட்டான். ஹீரோயின் என்ன நினைப்பான்னா, "ஓகே இது வந்து நம்மளோட நெய்பர் போல." அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பா. "நீங்க தான் அந்த வீட்ட வந்து வாங்கியிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "ஆமா, நான் தான் வாங்கியிருக்கேன். உங்களோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா?" அப்படின்னு கேட்கிறப்ப, ஹீரோயினும் என்னோட பேரு வந்து ஜின்ஷியா. நீங்க அப்படியே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றப்ப, "அ என்ன பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கான். நம்மள ஃப்ளர்ட்டிங் பண்றானா?" அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள நினைச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷத்துல குதிப்பா. "இல்ல நீங்க வந்து இந்த வீட்ட வந்து சும்மா வாங்கியிருக்கீங்களா? இல்ல நீங்க வந்து இங்க தான் வாழ போறீங்களா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இல்ல நான் வந்து இங்க தான் ஃபுல்லா வாழ போறேன்." அப்படின்னு சொல்றப்ப, "ஓகே. நான் வந்து உங்க வீட்ட உங்களுக்காக ரெனோவேட் பண்ணி தரவா?" அப்படின்னு கேட்கிறப்ப, இப்பதான் ஹீரோயினுக்கு வந்து புரியும். ஆ இவன் வந்து ரெனோவேட் பண்றதுக்காகத்தான் இவ்ளோ வந்து ப்ரமோட் பண்ணானா? ச்சே! அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பக்கத்து வீட்டு ஆன்டி இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து ஹீரோக்கு வந்து இன்ட்ரடியூஸ் குடுப்பாங்க. இவன் வந்து இந்த ஊர்லயே வந்து ஒரு ஃபார்மலான டிசைனரு, ஆர்க்கிடெக்ட். என்னோட வீட்டுக்கும் வந்து லாஸ்ட் டைம் இவன் தான் வந்து ரெனோவேட் பண்ணி குடுத்தான். ரொம்பவே நல்ல பையன்மா. என்கிட்ட காசு கூட வாங்காம வந்து எனக்காக வந்து ஃப்ரீயா ரெனோவேட் பண்ணி குடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் அப்படியா! ரொம்பவே நல்லது, நல்லது. இல்ல எனக்கு இந்த மாதிரி ரெனோவேட் பண்றதுல வந்து ஒரு சந்தோஷம். அதனால தான் இந்த மாதிரி பண்ணி குடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "நான் உங்க வீட்லயே தங்கிக்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். "இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இல்ல ரெனோவேட் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் உங்க வீட்டலாம் நான் பார்த்ததுக்கான டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதனால தான்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "ஓ! ஓ! எனக்கு புரியுது, புரியுது." ஆ அந்த ஆன்டி என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, "எனக்கு வேற வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிருவாங்க. ஸோ இப்ப இவங்க 2 பேருமே வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்தோனே ஹீரோ என்ன கேட்பான் அப்படின்னா, "இந்த வீடு கொஞ்சம் பெரிய வீடா இருக்கு. எத்தன பேர் வந்து வாழ போறீங்க?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இல்ல நான் ஒருத்தி தான் வாழ போறேன்." "என்ன ஒருத்தி தான் வாழ போவீங்களா? அ இல்ல வீடு கொஞ்சம் லக்ஸரியஸா இருக்கு." "எனக்கு புரியுது, புரியுது. இங்க கொஞ்சம் அமைதியா இருக்கும். சிட்டிய விட்டு தள்ளி வேற இருக்கு. ஸோ அதனால நல்லாருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னு கேட்கிறப்ப, ஆமா. இப்போதைக்கு நான் மட்டும் தான் வந்து தனியா வாழ போறேன். ஆனா வந்து ஒரு ரூம்மேட் கிடைச்ச உடனே வந்து பாதி ரெண்ட் விட்டு என்ன பண்ணிருவேன் அப்டின்னா குடுத்துருவேன். அதுவும் நீங்க சொல்ற மாரி இது லக்ஸரியஸ்லாம் இல்ல. எனக்கு இந்த வீடு வந்து கொஞ்சம் சீப்பா தான் கிடைச்சுச்சு அப்டின்னு சொல்ல, "சீப்பா கிடைச்சுச்சா? நீங்க என்ன வேல பார்க்குறீங்க?" அப்டின்னு கேட்கிறப்ப, "இல்ல நான் ஃபேஷன் டிசைனரா இருக்கேன். அப்ப கண்டிப்பா நீங்க வந்து ஃபேமஸான ஆளா தான் இருப்பீங்க இல்லையா?" அப்டின்னு கேட்கிறப்ப, "அப்டிலாம் இல்லங்க. நான் அந்த அளவுக்குலாம் வந்து டேலண்டான ஆள் கிடையாது. நானே வந்து லோன் எடுத்து தான் வாங்கியிருக்கேன். அதுவும் 30 வருஷத்துக்கான லோன் வாங்கியிருக்கேன். கடைசி ஃபுல்லா கெட்டியே என் வாழ்க்கை ஓஞ்சு போயிடும்." அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. ஸோ அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப, "அப்படியா! இந்த டைப்பிங் வந்து உங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம்." அப்படின்னு சொல்ல, "டைப்பிங் அது என்ன? இல்ல நான் ஒர்க் பண்ற பில்டிங்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஃபேவரைட் பேர் வச்சுருவேன். அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு நான் டைப்பிங்ன்னு பேர் வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் "ஓகே, ஓகே எனக்கு புரியுது. ஆனா நீங்க ரெனோவேட் பண்றதுக்கு எவ்வளோ வாங்குவீங்க? ஏன்னா ஆல்ரெடி நான் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேன்." அப்படின்னு சொல்றப்ப, "கவலைப்படாதீங்க. உங்களோட நிலைமை வந்து எனக்கு புரியுது. அதனால நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி தரேன். ஆனா அதுக்காக மெட்டீரியல்ஸ் ஆகுறத மட்டும் நீங்க பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க. அத நான் பார்த்துக்கிறேன். ஆனா ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரீயா பண்ணி தர்றதுக்கு." அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே நம்ம வந்து ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் ஹீரோயின் கேட்க, அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, "இல்ல நான் நார்மலா ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா வந்து நான் எப்போ சொல்றேனோ அந்த டைமுக்கு வந்துருவேன். அதனால கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிருப்ப, புரியுது நீங்க வந்து ஆர்டிஸ்ட்லாம் இப்படிதான் இருப்பாங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது." அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, "நான் வந்து அடுத்த டியூஸ்டே வந்து இதே டைமிங்ல வரேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்ட்டு கிளம்புவான். "சரி வாங்க உங்கள வழி அனுப்பி வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வர இல்ல வழியெல்லாம் அனுப்பி வைக்க வேணாம். நான் போய்க்கிறேன். நீங்க இருங்க. பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிருவான். பார்க்க வந்து ஆளு அம்சமா தான் இருக்கான். ஆனா என்ன கொஞ்சம் வியர்டா பிஹேவ் பண்றான்.
அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அன்னைக்கு நைட் வந்து நம்ம ஹீரோயினோட வந்து பாட்டி கால் பண்ணியிருப்பாங்க. ஆ "நீ வந்து இவ்ளோ பெரிய வீட்ல எப்படிம்மா தனியா வாழுவ? அதுவும் வந்து தனியா ஒரு இடத்துல இருக்கிற. நீ வந்து நியூஸ்லாம் பார்த்தது இல்லையா? இந்த மாரி தனியா இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து இறந்துட்டாங்கன்னா கூட வெளிய வந்து யாருக்குமே தெரியாது. எனக்கு அதுதான் நெனச்சா கவலையா இருக்கு. நீ ஏன் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் வச்சுக்க கூடாது?" அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இவளும் என்ன பண்ணுவான்னா, பாட்டிகிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டே வந்து பாக்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. சரி பாட்டி, மறுபடியும் வந்து ஆரம்பிக்காதீங்க. எனக்கு வந்து ரொம்பவே டயர்டா இருக்கு. நான் வந்து அதனால தூங்க போறேன். சரியா? நான் அப்புறமா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டிட்ட சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டு, சரி ஓகே நாளைக்கு வந்து மீதிய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தூங்கலான்னு ரூமுக்கு வருவா. இதுவரைக்கும் வந்து ஹீரோயின் வந்து ஒரு ரென்டல் ஹோம்ல தான் இருந்திருப்பா. இதுதான் ஓன் ஹவுஸா, சரி நம்ம சொந்த வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இவ வந்து ரூம்குள்ள துள்ளி குதிச்சு வந்துகிட்டு இருக்கா. அங்க தான் என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, ஹீரோ வந்து ஆல்ரெடி இன்விசிபிளா வந்து உட்கார்ந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். திடீர்னு என்னடா ஸ்மெல் செம்மையா வருதே அப்டின்னு சொல்லிட்டு மோப்பம் பிடிச்சுட்டே ஹீரோ பக்கத்துல வர, ஆஹா மாட்டிக்கிட்டோமோ அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோ பயப்படுவான். திடீர்னு என்ன பண்ணிருவா அப்டின்னா, ஆ ஐடியா வந்துருச்சு அப்டின்னு சொல்லிட்டு நோட்டும் பென்னும் எடுத்து ஒரு டிசைன வரைய, ஒரு இயரிங்ஸ் வந்து வரைஞ்சிருப்பா. அந்த இயரிங்ஸ பாக்குற ஹீரோவும், "இத நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே" அப்டின்னு நெனைக்க, அவன் இன்விசிபிளா இருந்திருப்பான் இல்லையா? திடீர்னு விசிபிள் ஆக ஆரம்பிச்சுருவான். இத பாக்குற ஹீரோயினும் கத்த, அவன அந்த ரூம்லயே பூட்டி வச்சுட்டு, "ஏய் நீ வந்து வந்து ஒரு பெர்வர்ட் தானே! எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி என் ரூம்குள்ள வந்து நீ வந்த? என் வீட்டுக்குள்ள எப்படி வந்த? அதுவும் இந்த நேரத்துல? இரு நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்" அப்படின்னு கச்சா முச்சான்னு கத்த, ஹீரோவும் "ஏம்மா பொறுமா, ஏம்மா பொறுமா, நான் சொல்றத மொத கேளுமா" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் வந்து அவ வந்து கண்டுக்கவே மாட்டா. அந்த டைம்ல என்ன ஆகும் அப்டின்னா, இவன் வந்து செவுரு வழியா வந்து என்ன பண்ணிருவான்னா, வெளிய வந்துருவான். இத பாக்குற அவளும், "நீ எப்புட்றா செவுரு வழியா வந்த?" அப்டின்னு கேட்க, "இரும்மா நான் உனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன்" அப்டின்னு பக்கத்துல வருவான். "ஏய் இருடா, இருடா நீ அங்கேயே இரு. நான் போலீஸ் கூப்பிடுறேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க" அப்டின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுருவான். அந்த டைம்ல என்ன ஆகும் அப்டின்னா, போலீஸும் வந்திருப்பாங்க. ஸோ போலீஸ் சவுண்ட் கேட்ட உடனே இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்டின்னா, வெளிய போய் பார்த்தா அங்க 2 ஆஃபீசர்ஸ் வந்திருப்பாங்க. ஒருத்தர் வந்து கொஞ்சம் வயசானவரு. இன்னொருத்தர் வந்து ஒரு யங்கான ஒரு பையன். ஸோ 2 பேரும் வந்திருப்பாங்க. "என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இல்ல என்னோட வீட்ல வந்து யாரோ வந்து இருக்காங்க. நீங்க தான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 2 பேரும் உள்ள வந்து பார்ப்பாங்க. ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஹீரோயினோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். ஹீரோ அங்க உட்கார்ந்து என்னன்னா பேப்பர் வந்து புரட்டி பார்த்துட்டு இருப்பான். ஸோ அவன் அங்க தான் இருக்கான். "உங்களுக்கு தெரியலையா? அந்த டெஸ்க்ல தான் உட்கார்ந்துருக்கான். புரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "இந்த பொண்ணுக்கு தான் ஏதோ ஆயிருச்சு. ரொம்ப பயந்துட்டா போல தனியா இருக்கிறதுனால" அப்படிங்கிற மாதிரி அந்த 2 போலீஸ் ஆஃபீசரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "நீங்க ஏன் வந்து பக்கத்துல உங்க ஃப்ரெண்டு வீடு இல்லன்னா ஹோட்டல்ல தங்கக்கூடாது இன்னைக்கு? எங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டா வேற ஒரு கேஸ் இருக்கு. அத நாங்க பார்க்க போயாகணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல இப்போ என்ட்ட அதுக்கெல்லாம் காசு கிடையாது. ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன்" அப்படின்னு கேட்கிறப்ப, "இல்ல பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. நீங்க வேணா அங்க போயிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங் போலீஸ் ஆஃபீசரும் சொல்ல, சரி அதுக்கு எந்த வழியா போணும்?" அப்படின்னு கேட்கிறப்ப, நேரா போய் ரைட் எடுத்து அந்த கோயில் வந்துரும். நீங்க வேணா அங்க வேணா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லிட்டு போவான். ஆனா அந்த ரூட்ட பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க வேற வந்து தெரு முனையில ஒரு லைட் வேற ஃபிளிக்கர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆஹா! இப்போ வீட்டுக்குள்ள போய் சாவுறதா? இல்ல இந்த இடத்துல போய் சாவுறதா? ஆ வீட்ல போய் சாவுறதுக்கு இங்கேயே போய் சாவுறது மேலு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா அப்படின்னா, குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிப்பா. ஓடியப்பாடி வந்துட்டோம் அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா, வாசல்ல ஹீரோ இருப்பான். நீ எப்படிடா மறுபடியும் வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடுவா. இந்த மாரி ஓடி, 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 ஓடி பார்த்தா, எத்தன வாட்டி ஓடுனாலும் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து பிளாக் மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு லைட்டு டிம் ஆயிடும் இல்லையா? அந்த இடத்துல ஒரு லுக் ஹோல் மாரி இருக்கும். எத்தன வாட்டி போனாலும் அவங்க அதே ஸ்ட்ரீட்ல வந்து போயிட்டு இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்க ஹீரோயின் வந்து அதே ஸ்ட்ரீட்ல ஓடிட்டு இருப்பா. கடைசியில ஹீரோ நம்ம வந்து பேசலாமா? அப்படின்னு கேட்கிறப்ப, இவங்க 2 என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ல உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. "நீ வந்து என்ன பத்தி பயப்பட தேவை கிடையாது" அப்படின்னு சொல்ல, "அது எப்புட்றா ஒரு பேய பார்த்து பயப்படாம இருக்கிறது?" அப்படின்னு சொல்ல, "இல்ல நான் பேயெல்லாம் கிடையாது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க" அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுவா அப்படின்னா, அரிசி எடுத்து மூஞ்சில போட்டுருவா. ஸோ கோஸ்ட்லாம் விரட்ட அங்க வந்து அரிசிலாம் யூஸ் பண்ணுவாங்க போல. ஸோ அத தூக்கி மூஞ்சில போட, அவன் ஒரு ரியாக்ஷனும் இல்லாமயே உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, ஒரு கிராஸ் எடுத்துட்டு முன்னாடி வச்சுட்டு, "அப்பாடா பி சாத்தானி, அப்படே போ சாத்தானி" அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அதுக்கும் வந்து ஹீரோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுக்க மாட்டான். "என்னடா நீ வந்து டிஃபரண்டான கோஸ்ட்டா இருக்க. நீ விட்டுரு, நீ மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு கதற, "நான் இந்த வீட்ல தான் வந்து ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் இங்க இருந்து.
இங்கேருந்து என்னால வெளியும் போக முடியாது. இன்னொரு இன்னொரு ரீசன் என்ன அப்டின்னா, நான் யாருங்கிறதையே மறந்துட்டேன். ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு அப்டின்னா, நான் ஒருத்தருக்காக இந்த வீட்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்டின்னு சொல்லேன். அது யாரு? அப்டின்னு கேட்பா ஹீரோயின். ஸோ அதுக்கு வந்து இல்ல எனக்கு அதுவும் யாரும் ஞாபகம் இல்ல யாருக்காக வெயிட் பண்றேன்னு. ஆனா நான் வந்து ஒருத்தருக்காக வெயிட் பண்றேன். அப்பதான் ஹீரோயின் கேட்பா, "என்னது சொன்ன நீ? ஆயிரக்கணக்கான வருஷம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அந்த காலத்துக்கு ஒரு ஆம கூட செத்து போயிருமே! அப்ப கண்டிப்பா நீ வந்து பேய் தான்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீ தேடுற ஆள் வந்தாங்கன்னா, உன் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் குடுத்துட்டு போ. நான் வந்து உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, "இல்ல என்னால வந்து இந்த வீட்ட விட்டு வெளிய போ முடியாது" அப்படின்னு சொல்ல, "நீ பேய் தான் பேயால தான் இந்த மாதிரி ஒரு இடத்த விட்டு நகர்ந்து போ முடியாது செத்து கழிஞ்சு" அப்படின்னு சொல்லுவா. "இல்ல நான் இங்கருந்து போக முடியாததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஆனா அது நான் மறந்துட்டேன் அந்த ரீசனையும்" அப்படின்னு சொல்ல, "என்ன மறுபடியும் மறந்துட்டியா? நான் மட்டும் ஏன் இப்படி வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவளா இருக்கேன்னே எனக்கு தெரியல. கஷ்டப்பட்டு ஒரு வீட வாங்குனேன். அதுவும் 30 வருஷத்துக்கு லோன போட்டு வாங்குனேன். ஆனா அந்த வீட்ல ஒரு பேய் இருக்குது" அப்படின்னு அவ உட்காந்து அழுவா. "ஐயோ! இந்த வீட்ல நான் எப்புட்றா தூங்குறது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஸ வச்சு, "பகல் வந்துராத" அப்படின்னே எந்திச்சு ஓடிருவா. ஓடி அவ ரூம்குள்ள போயிட்டு, "எப்படியாவது இந்த இடத்துலருந்து நம்ம தப்பிச்சாகணும்" அப்படின்னு வீட்ல வந்து ஜன்னல் இருக்கும் இல்லையா? ஸோ அது வழியா எகிறி குதிச்சு வெளிய போவா. அந்த டைம் தான் காலையிலேயே சொல்லியிருப்பாங்க இல்லையா? எரிக்கற்கள் மழை வந்து ஆ மோதப்போது, விழப்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எரிக்கற்களும் வந்து கரெக்ட்டா வரும். ஸோ அதுல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கல்லு வந்து இவங்க வீட்ல விழுறதுக்காக தான் டைரக்ட்டா வரும். இவ வந்து அதுக்கு நேரா தான் வெளிய நின்னுகிட்டு இருப்பா. ஸோ அத பார்க்குற ஹீரோவும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பறந்து போய் அவன் பவர்ஸால வந்து அத ஸ்டாப் பண்ண பார்ப்பான். பட் வந்து அவனுக்கு வந்து எனஃப் பவர்ஸ் இருக்காது. அவனும் யோசிப்பான் என்னன்னா, "இத என்னால கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு அதிகமான சக்தி தேவைப்படுது" அப்படின்னு யோசிக்கிறப்ப, ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த டைம்ல வந்து பயங்கரமான பவர்ஸ் வந்து ஹீரோக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கிற பவர்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா, அவன் வந்து அந்த பெரிய எரிக்கல்ல வந்து தூள் தூளா வந்து உடைச்சிருவான். உடைச்சிட்டு இவன் அதிகமா வந்து பவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அந்த ஒரு டயர்ட்ல என்ன ஆயிரும் அப்படின்னா, அவன் மேல இருந்து கீழ தொப்புன்னு விழுந்துருவான். இத பார்த்த ஹீரோயின் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல போனா, அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, "நீதான் உனக்காகத்தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவான். சரி இவன வந்து வீட்டுக்குள்ளேயாவது கூட்டிட்டு போலாம். நமக்காக இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கானே! என்னதான் பேயா இருந்தாலும் இவன இப்படியே விட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு தூக்க பாப்பா. பட் வந்து அவன் வந்து 6 அடி உயரத்துல இருப்பான். இவ வந்து 1/2 அடியில தான் இருப்பா. சரின்னு அப்படி விட்டுட்டு போகவும் மனசு வராது. அதனால என்ன பண்ணுவான்னா, வீட்ல இருக்க பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வந்து, "சரிப்பா தம்பி நீ இங்கேயே தூங்கு. உன்ன தூக்கிட்டு போக முடியல" அப்படின்னு அங்கேயே விட்டுருவா. ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. எதுக்காக நம்ம பேயா இருக்கக்கூடிய அவனே வந்து பேய் இல்லன்னு சொல்ட்டான். ஸோ எதுக்காக நம்ம ஹீரோ வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா அந்த வீட்ல இருக்குறாங்க. எதனால ஹீரோயினால ஹீரோக்கு வந்து பவர்ஸ் குடுக்க முடியுது. ஒருவேள ஹீரோயினுக்காகத்தான் ஹீரோ வந்து இவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்படிங்கிறத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.